ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் பை கோஸ்ட் கேஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ பெட்டராக புரியும். ஜோனா மேரி கனவுல என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸில் சாகலன்னு அவங்கள கொலை தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்த கொலைக்காரன் வேறு யாரும் இல்லை, எட்வர்ட் தான் சொன்னாங்க. எட்வர்ட் அவங்களை டெய்லி டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. மேரி கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருந்த ஜோனாவோட ஆவி திடீர்னு கழுத்தை 180 டிகிரி பக்கமாக திருப்பி இப்படி தான் எட்வர்ட் என்னை கொன்னாங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்ட மேரி ரொம்ப ஷாக் ஆனாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜோனா திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க. ஜோனா ஆவி சொன்னதை கேட்ட மேரி இதனால தான் எட்வர்ட் ஜோனா ஃபுனரல் அன்னைக்கு ஜோனாவோட நெக்கில் ஸ்கார்ஃபால் கவர் பண்ணி வச்சுருந்தாருன்னு நினச்சாங்க. மேரி இதுக்கு மேலே எட்வர்டை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதனால் அவங்க ப்ராசிக்யூட்டர் ஜான் பிரெஸ்டனை ஆஃப்டர்நூன் போய் பார்த்து ஜோனாவோட கேஸை ரீஓப்பன் பண்ண சொன்னாங்க. மேரி அவங்க கனவுல நடந்ததையும் ஜோனா ஃபியூனரல் அன்னைக்கு அவங்க நெய்பர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எட்வர்ட் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிட்டாருன்னு, ஜோனா பாடி கிட்ட யாருமே வரவிடலைன்னு, ஜோனா தலை தூங்கின மாதிரி இருந்ததும் ஜோனா கழுத்தில் மேட்சிங்கே இல்லாத ஒரு ஸ்கார்ஃபை கட்டி விட்டுருந்தாருன்னு சொன்னாங்க. நாப்ஸ் ஜோனாவோட பாடியை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணாமையே ரிசல்ட்டை சொன்னாங்கன்னு மேரி பிரெஸ்டன் கிட்ட சொன்னாங்க. இந்த ரீசன்ஸ்லாம் பிரெஸ்டனுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுனால பிரெஸ்டன் ஜோனாவோட பாடியை கம்ப்ளீட் ஆட்டாப்சி பண்ண ஆர்டர் போட்டார். கொஞ்ச நாள் கழித்து ஜோனாவோட பாடியை நாப் அண்ட் அதர் 2 டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணாங்க. ஜோனாவை செக் பண்ணும்போது அவளோட கழுத்தில் ஃபிங்கர் மார்க்ஸும் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் முதுகெலும்பு உடஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஜோனாவோட வின் பைப்பும் உடஞ்சிருந்தது. அட்டாப்சி ரிப்போர்ட் படி ஜோனாவோட டெத் ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, யாரோ ஜோனாவோட கழுத்தை திருப்பி தான் கொண்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. பிரெஸ்டன் எட்வர்டை உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. எட்வர்ட் யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்கினாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது ஜோனா எட்வர்டுக்கு 3rd வைஃப்னு. ஏற்கனவே எட்வர்டுக்கு 2 மேரேஜ் ஆகியிருந்துருக்குன்னு. எட்வர்ட் 1885 எலன் கட்லிப்பை மேரேஜ் பண்ணியிருந்தாரு. எட்வர்டோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் 1889 டிவோர்ஸில் முடிஞ்சுது. அப்போது எலன் கட்லிப் எட்வர்டோட ஆசை திருடினதுக்காக அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. அப்போது எலன் போலீஸ் கிட்ட சொன்னது எட்வர்ட் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, பிரெஸ்டன் சொன்னது எட்வர்ட் 1894 லூசி ஆண்ட்ரிட்டை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜ் ஆகி 8 மந்த்ஸ்லேயே லூசி இறந்துட்டாங்க. சிலர் எட்வர்ட் அவங்க தலையிலே பிரிக்கை தெரியாமல் போட்டதுனால லூசி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தவிர அவரோட கோல் எட்வர்ட் அவரோட லைஃப் டைமில் 7 மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாரு. இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு எட்வர்டை லைஃப் டைம் ஃபுல்லாக ப்ரிசனில் இருக்கிற மாதிரி தண்டனை கொடுத்தாங்க. மேரி ஜோனாவோட பாடியை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னதுனால தான் எட்வர்டை ஜெயிலில் போட முடிஞ்சுது. ஜோனாவை கிரீன் ட்ரே கவுண்டியில் இருக்கிற மெடோ பிளஃபில் ஒரு லோக்கல் சிமெண்ட்ரி தி சவுல் சாப்பிள் மெத்தடிஸ்ட் சிமெண்ட்ரியில் பறி பண்ணுறாங்க. கடைசியாக சொல்லணும்னா இந்த கேஸ் தான் 19th சென்ச்சுரி அப்போது வெஸ்டர்ன் வெர்ஜினியாவோட ரொம்ப ஹாண்டடான கேஸ். உண்மையாகவே ஜோனாவோட ஆவி தான் இந்த கேஸை சால்வ் பண்ணிச்சுன்னு அங்கே இருக்கிறவங்க இன்னும் நம்புகிறாங்க. அதனால் இந்த கேஸ் சால்வ்டு.